அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என உறுதி. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்ற அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் இன்பதுரை சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு இன்று வந்தடைந்தார். அங்கு அவருக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா, நெல்லை மாவட்ட அதிமுக நிர்வாகி எம்.சி. ராஜன், தூத்துக்குடி மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடர், பகுதி செயலாளர்கள் ஜெயகணேஷ், முருகன், சேவியர், வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ், மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் நிலாச்சந்திரன், வழக்கறிஞர் உதயகுமார், வட்ட பிரதிநிதி ஷாம்சன், தங்கராஜ், வழக்கறிஞர்கள் சிவசங்கர், பிரபாகரன், செல்வன் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இன்பதுரைக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து எம்பி இன்பதுரை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களின் தெய்வீக ஆசியோடு நாளைய முதல்வர் அதிமுக முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆசியோடு இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைத்திருக்கின்றது. நம்முடைய பகுதிக்கு ராஜ்யசபா உறுப்பினராகவும் வாய்ப்பை கழகம் வழங்கியுள்ளது. நான் ஒரு சாமானியன், ஒரு எளிய தொண்டனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய கழகத்திற்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும், என்னை முன்மொழிந்த மூத்த தலைவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், கூட்டணி கட்சியினருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எல்லோர்களுக்கும் மேலாக அனைத்து அண்ணா திராவிட மீண்டும் ஆட்சி கட்டிலில் உட்கார வேண்டும் என அழைக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் என இன்பதுரை தெரிவித்தார். பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் என்ற பொறுப்பை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த தமிழகத்திற்கு சேர வேண்டிய உரிமைகளை நாடாளுமன்றத்தின் கதவுகளை தட்டி குரல் எழுப்பி அங்கு சங்கநாதம் முழங்கி பெற்றுத் தருவதில் நான் முன்னணியில் இருப்பேன். குறிப்பாக தூத்துக்குடியாக இருந்தாலும், திருநெல்வேலியாக இருந்தாலும், கன்னியாகுமரியாக இருந்தாலும், தென்காசி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ரயில் மிகவும் குறைவாக இருக்கின்றது. சென்னை செல்வதற்கு இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட்ட பின்பும் இந்த பகுதி ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த நிலையை மாற்றி அதுபோக ரயில்வே கோட்டத்தை திருநெல்வேலியாக அமைப்பதற்கு குரல் கொடுப்பேன் என்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தெய்வீக ஆசியோடு நாளைய முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியோடு இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய பகுதிக்கு ராஜ்யசபா உறுப்பினராகும் வாய்ப்பை கழகம் வழங்கியுள்ளது. நான் ஒரு சாமானியன், ஒரு எளிய தொண்டனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய கழகத்திற்கும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், என்னை முன்மொழிந்த மூத்த தலைவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உறங்காது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் அவருடைய காலடி மலர்களுக்கு எனது காணிக்கை வணக்கம். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், மேலவை உறுப்பினர் என்ற பொறுப்பை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து தமிழகத்திற்கு சேர வேண்டிய பறிகொடுத்த உரிமைகளை, திராவிட முன்னேற்ற கழக அரசு பறிகொடுத்த உரிமைகளை நாடாளுமன்றத்தினுடைய கதவை தட்டி குரல் எழுப்பி அங்கே சங்கநாதம் முழங்கி பெற்றுத்தருவதிலே நான் முன்னணியிலே இருப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.